ஸோ திருப்பரங்குன்றத்தில் வந்தால் பாஜகவுக்கு எழுச்சி என்பதில் மாற்று கருத்தில் அது ஓட்டுலையுமே வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது வந்து கட்டாயமாக உதவும். ஆனால் வரலங்கிறதுனால ஒரு பின்னடைவாயிராது. ஸோ வந்து வர்றாரா வரலையாங்கிறது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் டவுன் வந்து ரொம்ப நெரிசலான உள்ள பகுதி. வந்தாருன்னா கீழே வந்து சிவன் கோயிலை மட்டும் பார்த்து போவாரா, முருகன் கோயிலை மட்டும் பார்த்து போறா, மேலே வந்து பார்த்து போறா, அந்த ஜோதி இருக்கிற இடத்த பார்ப்பாரா, மலை ஏறுவாரா, அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். அது அங்கே விஞ்ச் எல்லாம் கிடையாது. ஸோ பிசிக்கலாக தான் நீங்கள் ஏறணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். ஸோ பாதுகாப்பு அம்சங்கள் எப்படின்னா மலை ஏறுறதுக்கு மட்டுமே ஒரு 2-2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். போக வர அங்கே வந்து பார்க்க இதான் ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அவங்க முடிவு விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைனல் கால் எடுக்க வேண்டியது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான். அதோடைய சென்சிட்டிவிட்டி அவர் அங்கே மதுரைக்கு வந்தாலே கிடைச்சிடும். அதில் வந்து அவர் மதுரைக்கு வரும்போது முருகனை குறிப்பிடாமலோ திருப்பரங்குன்றத்தை குறிப்பிடாமலோ இருக்க போறதில்ல. நம்ம கடந்த முறை மதுராந்தக கூட்டத்திலே அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் வந்தார். சார் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் வந்து எந்த சேஞ்ச் இருக்க போறல, அதோட இம்பார்ட்டன்ஸ்லையும் எந்த சேஞ்ச் இருக்க போறல. வேற அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போறாரா இல்லையாங்கிறது நம்ம பாதுகாப்பு அதிகாரிகள் கையில் தான் இருக்கு.